வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் உங்களுக்கு எப்போது அடிக்கும் யோகம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தொடர்ந்து போடுற பதிவுகள்லாம் பார்த்து நீங்கள் பயன்பெற முடியும். சரி வாங்க, இப்போ நம்ம பதிவுக்குள்ளார போகலாம். ஒருவருக்கு எப்போ யோகம் வரும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி யோகம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்குவோம். யோகம் அப்படிங்கிறது ஒரு பொதுவான வார்த்தை. ஒருவருக்கு அவர் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று குறிப்பிட்ட நேரத்தில் தடை இல்லாமல் அவருக்கு கிடைத்தா அது அவருக்கு யோகம்தான். ஒருவர் பணத்தை எதிர்பார்த்திருந்தார்னா தடை இல்லாமல் அவருக்கு பணம் கிடைச்சா அது அவருக்கு யோகம். நோயோடு கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய ஒருவர் ஆரோக்கியத்தை எதிர்பார்க்கும் பொழுது அவருக்கு ஆரோக்கியம் கிடைத்தா அது அவருக்கு யோகம். ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வழிமுறை கிடைத்தா அது அவருக்கு யோகம். நீண்ட நாளாக இருந்த வழக்கில் ஒருவருக்கு சாதகமான தீர்ப்பு கிடைச்சா அது அவருக்கு யோகம். இப்படி யோகம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக செயல்படும். பொதுவாக பெரும்பாலானவங்க பண வரவைத்தான் பெரிய யோகம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ நம்ம பண வரவு பற்றியே பார்ப்போம், அதையே யோகமாக எடுத்துக்குவோம். சாதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற ஒருவருக்கு திடீர்னு பெரிய அளவு பணம் கிடைக்குது, இது யோகம்தான். பணம், கையிருப்பு பணம், இதை ஜாதகத்தில் 2ஆம் பாவம் குறிக்குது. இந்த 2ஆம் பாவத்தை பணஸ்தானம் அல்லது தனஸ்தானம் இப்படி சொல்லலாம். ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த 2ஆம் பாவம் நல்ல வலுவாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுக்கு எதிர்பாராத அளவு பண வரவு கிடைக்கும். இப்படி வரக்கூடிய பணம் தொழில் மூலமாகவும் வரலாம், அல்லது உறவினர்கள் மூலமாகவும் வரலாம், அல்லது முன்னோர்கள் சேர்த்து வைத்த சொத்தின் மூலமாகவும் வரலாம். கடன் வாங்கி கையில் வச்சிருக்கிறக்கூடிய பணம் சொந்த பணம் ஆகாது, அதை நம்ம திருப்பி தந்தாகணும், அது யோகம் கிடையாது. சரி, இப்போ ஜாதகத்தில் 2ஆம் பாவம் தான் தனஸ்தானம் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த 2ஆம் பாவத்தினுடைய சப்லாடின் என்ற நட்சத்திரம் ஜாதகத்தில் 2, 6, 8 இந்த பாவங்களை தொடர்பு கொண்டிருந்தா அவருக்கு திடீர்னு பெரிய அளவில் பண வரவு கிடைக்கும். இது தொழில் ஸ்தானத்தோட சம்பந்தப்பட்ட தொழில் மூலம் பெரிய அளவு பணம் கிடைக்கும். மேலும் இந்த ஸ்தானம் சூரியனோடு சம்பந்தப்பட்ட தந்தை மூலமோ அல்லது அரசு மூலமாகவோ பெரிய அளவு பணவரவு கிடைக்கும். இந்த பாவத்தோட சந்திரன் சம்பந்தப்பட்டிருந்தா தாயாரின் மூலமாகவோ அல்லது தாய் வழி சொந்தத்தின் மூலமாகவோ அல்லது நீரின் மூலமாகவோ பெரிய பணவரவு கிடைக்கும். செவ்வாய் சம்பந்தப்பட்டிருந்தா சகோதரர்கள் மூலமாகவோ அல்லது ரியல் எஸ்டேட்டு, மெஷினரிஸ் இதன் மூலம் பணவரவு கிடைக்கும். புதன் சம்பந்தப்பட்டிருந்தா மாமன் வழி உறவுகள் மூலமாகவோ அல்லது ப்ரிசைஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, டாக்குமெண்ட்ஸ் இதன் மூலம் பணவரவு கிடைக்கும். குரு சம்பந்தப்பட்டிருந்தா ரிச் பீப்புள், சில்ட்ரன்ஸு, ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு இருந்த வழக்கு சாதகமான தீர்ப்பின் மூலம் பெரிய அளவு பணவரவு கிடைக்கும். சுக்கிரன் சம்பந்தப்பட்ட மனைவி மூலம், மனைவி உறவினர்கள் மூலம், ஃபர்னிச்சர்ஸ், காஸ்மெட்டிக்ஸ் இதன் மூலம் பெரிய அளவு பணவரவு கிடைக்கும். சனி சம்பந்தப்பட்டிருந்தா வுட்டு, ஸ்டீலு, ஓல்டு பீப்புள் இவங்க மூலம் இன்கம், அதாவது பெரிய அளவு பணவரவு கிடைக்கும். ராகு கேது சம்பந்தப்பட்டிருந்தது அப்படின்னா தாத்தா பாட்டி இவங்களுடைய சொத்து மூலம் பெரிய அளவு பணவரவு கிடைக்கும். இப்படி ஜாதகத்தில் தனஸ்தானத்தோட எந்த கிரகங்கள் சம்பந்தப்படுதோ அது சம்பந்தமான வழிவகைகளில் பணவரவு கிடைக்கும். பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்தில் தனஸ்தானம் அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு சாதகமான பாவமாக இருக்கணும். ரிஷபராசிக்கு சாதகமான பாவத்தில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அது சரராசியாகவும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் பணம் இன்னும் உயரும், பணவரவு நாளுக்கு நாள் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் அது பூமி ராசியோட சம்மந்தப்பட்டாதான் தனம் நிலைச்சிருக்கும், அடுத்த தலைமுறைக்கு அந்த பணம் போய் சேரும். மேற்சொன்ன இந்த மாதிரி அமைப்பெல்லாம் யாரோருடைய ஜாதகத்தில் இருக்கோ அவங்க தான் தனயோகம் உள்ளவங்களா ஆவாங்க. அவங்களுக்கு தான் திடீர்னு பெரிய அளவு பண வரவு கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல தன அமைப்பு உள்ளவங்களுக்கு உங்கள் மகளையோ மகனையோ கட்டி கொடுக்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கை தரமும் நல்ல விதமாக உயரும். இந்த அமைப்பெல்லாம் ஜாதகத்தில் இருந்தால் மட்டும் பத்தாது, இது நடைமுறையிலேயே தசாபுத்தியாக வரணும். அப்படி வந்தால் தான் அந்த யோகத்தை அனுபவிக்க முடியும். அதுவும் 20 வயசுலேருந்து ஒரு 50 வயசு இந்த இடைப்பட்ட காலங்களில் அந்த தசா புத்தி நடக்கணும். அப்படி நடக்கும் பொழுது தான் இந்த தன யோகத்தை அனுபவிக்க முடியும். நன்றி, வணக்கம். உங்கள் வீட்டில் பையனுக்கோ பெண்ணுக்கோ நீங்கள் வரன் தேடுறீங்களா?
எங்களுடைய சேனலில் இலவசமாக மணமகள் அல்லது மணமகன் தேவை விளம்பரம் தரப்படும். எங்கள் சேனலில் வரன்கள் தேவை விளம்பரங்கள் இலவசமாக செய்கிறோம். எங்கள் சேனலில் இலவசமாக நீங்கள் விளம்பரம் செய்து பயன்பெறலாம். வரன்கள் தேவை விளம்பரம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த எண்ணிற்கு என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மேலும் ஜாதகம் பார்க்க விருப்பம் உள்ளவங்க ஜாதகத்தை கொடுத்து தங்கள் வாழ்க்கையினுடைய எதிர்கால பலன்களை தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் வெற்றி காண்பீங்களா, திருமணம் எப்போ நடக்கும், எப்போ வேலை கிடைக்கும், கடன் தொல்லை எப்போ தீரும், எப்போ பண வரவு கிடைக்கும், பொருளாதார முன்னேற்றம் எப்போ இருக்கும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் எப்போ தீரும், கணவன் மனைவிக்கு இடையிலே இருக்கக்கூடிய பிரச்சனை, பிரிவு, புரிந்து கொள்ள முடியாத நிலை இதெல்லாம் எப்போ தீரும், சந்தோஷமான வாழ்க்கை எப்போ அமையும், எதிர்பார்த்தபடி உயர்கல்வி படிக்க முடியுமா, எப்போ வெளிநாட்டில் வேலை கிடைக்கும், வெளிநாடு போய் கை நிறைய சம்பாதிக்க முடியுமா, எப்போ சொந்த வீடு கட்ட முடியும், ஆரோக்கியமான வாழ்க்கை அமையுமா, சந்தோஷமான வாழ்க்கை அமையுமா, எப்போ குழந்தை கிடைக்கும், இது மாதிரியான பல கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கலாம். உங்கள் ஜாதகத்தை பார்த்து பலனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.